திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், இது தொடர்பான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக மகன், திருவண்ணாமலை மாவட்டம் கண்ணமங்கலம் பேரூராட்சி சார்பில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் கண்ணமங்கலம் பேரூராட்சி வளர்ச்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 6 கோடி மதிப்பீட்டில் கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்து குடிநீராக்கும் திட்டத்தில் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க ஆரணி அருகே உள்ள பெரிய ஐயம்பாளையம் பகுதியில் உள்ள மல அடிவார பகுதியில் அரசு நிலத்தில் அமைக்க பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெற்று அதற்கான பணிகள் அமைக்க அரசு நிலத்தை வருவாய்த்துறை மூலம் கையகப்படுத்தும் பணி நடைபெற்று இன்று அதற்கான அனுமதி பெற்று கையகப்படுத்தும் பணி நடைபெற்று அதற்கான பணிகள் ஆரம்பிக்க இன்று கண்ணமங்கலம் பேரூராட்சி செயல் அலுவலர் முனிசாமி தலைமையில் பேரூராட்சி அலுவலர்கள் பணியை இன்று ஆரம்பித்தனர். கண்ணமங்கலம் பேரூராட்சியிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் கழிவு நீர்களை கொண்டு வந்து தங்கள் பகுதியில் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் எங்களுடைய கிராமத்தில் உள்ள விவசாய நிலங்களில் விவசாய தொழில் பாதிப்பு அடைவதுடன் குடிநீர் மாசு ஏற்பட்டு இப்பகுதியில் வசிக்கும் கிராம மக்களுக்கும் நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுவதாகவும் விவசாய தொழில்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். எனவே இந்த பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டாம் என அந்த பகுதி மக்கள் ஒன்று திரண்டு இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். பணிகளை மேற்கொள்ள வந்த அரசு அதிகாரிகளையும் அந்த பகுதி மக்கள் மற்றும் பெண்கள் ஒன்றிணைந்து தடுத்து நிறுத்தி தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் தற்போது குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த பெண்கள் திடீரென தங்களுடைய கைகளில் வைத்திருந்த மண்ணெண்ணெய் கேன்களை ஊற்றி தீக்குளிக்க முயன்றதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. தீக்குளிக்க முயன்ற பெண்களை தற்போது போலீசார் தடுத்து நிறுத்தியதால் மேலும் கண்ணமங்கலம் பேரூராட்சி சுத்திகரிப்பு நிலையம் இந்த பகுதியில் அமைக்க தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருவதால் பெரிய ஐயம்பாளையம் பகுதி பெரும் பரபரப்புடன் காணப்பட்டு வருகிறது. மகன், விவரங்களுக்கு நன்றி பிரகாஷ்.